ஸோ அவசர பணத்தேவை, அவசர நிதி உதவி யாருக்காவது வேணும், பணத்தேவை அப்படின்னா எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய பதிவுகள் நான் பார்க்குறேன். அவசர பணத்தேவைக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க, இதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு பிரபஞ்சம் பணம் கொடுக்கும்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்காபா? இருந்தால் அது எப்படி? எதுக்காகனா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, டக்குன்னு உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் வரணும், ஆனால் உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்கணும், ஆனால் யார் கொடுக்கணும்னு தெரியல. உங்களுக்கு ஒருத்தன்ட்ட கேட்டால் கிடைக்கும், ஆனால் அவன் உங்களுக்கு சிங்க் ஆக மாட்டான், ஏதோ ஒரு இது தடைப்படுது. இல்லை ஒருத்தவங்களுக்கு பணம் கையில் இருக்குது, ஆனால் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள்கிட்ட பணம் வர ரிலேட்டட் இருக்குது. ஒரு கால் பண்ணால் வந்துடும், யார்கிட்ட சொன்னால் வந்துடும், இல்லை யார்கிட்ட ஃபோன் பண்ணால் அது கொடுத்துருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு நீங்கள் அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. அந்த இடத்துல தான் இந்த நம்பரை நீங்கள் எந்த இன்சிடென்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் காசு கட்டணும், ஆனால் ஏதோ ஒரு இருக்குது, எங்கோ ஒன்று இடிக்குது, தடை இருக்குது, அந்த தடையை இந்த நம்பர். அதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தற்செயலாக வேலை செய்யணும், டக்குன்னு பார்க்கணும், ஒருத்தட்ட பேசணும், டக்குன்னு பார்க்கணும், ஒரு மொபைல் எடுக்கும்போது பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை பார்க்க அன்னைக்கு ஒரு நாள் பொழுது. இந்த மேஜிக்கல் நம்பரில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், பணத்தேவை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? ஸோ அவசர பணத்தேவை, அவசர நிதி உதவி யாருக்காவது வேணும், பணத்தேவை அப்படின்னா எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஏன்னா நிறைய பதிவுகள் நான் பார்க்குறேன். அவசர பணத்தேவைக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க, இதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு பிரபஞ்சம் பணம் கொடுக்கும்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்காபா? இருந்தால் அது எப்படி பயன்படுத்துறது? அது ஆக்சுவலி எப்படின்னா, அந்த நம்பர்ஸுன்றதோட இந்த நம்பர் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சொன்னீங்களா பிரபஞ்சம்னு, அந்த பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சத்துக்கும் யூனிவர்ஸுக்கு ஒரு நம்பர் ஒன்று கனெக்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில நம்பர் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு இது. ஸோ இப்போ 639 சொல்லியிருப்பேன், 111 41 சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நான் ஒன்று இருக்குது. அது எங்கே பார்த்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அது டக்குன்னு நீங்கள் தற்செயலாக பார்க்க ஒரு பாசிட்டிவிட்டி. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணம் வர்றதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணமோ, நம்ம நின்றுட்டுருக்க பணமோ, கடன் கொடுக்குற பணம் கிடையாது. இந்த நம்பர் எழுத போகிறது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற மக்களே. இது எதுக்காகனா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, டக்குன்னு உங்ககிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் வரணும், ஆனால் உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்கணும், ஆனால் யார் கொடுக்கணும்னு தெரியல. உங்களுக்கு ஒருத்தன்ட்ட கேட்டால் கிடைக்கும், ஆனால் அவன் உங்களுக்கு சிங்க் ஆக மாட்டான், ஏதோ ஒரு இது தடைப்படுது. இல்லை ஒருத்தவங்களுக்கு பணம் கையில் இருக்குது, ஆனால் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள்கிட்ட பணம் வர ரிலேட்டட் இருக்குது. ஒரு கால் பண்ணால் வந்துடும், யார்கிட்ட சொன்னால் வந்துடும், இல்லை யார்கிட்ட ஃபோன் பண்ணால் அது கொடுத்துருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு நீங்கள் அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. அந்த இடத்துல தான் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இடத்துல நான் சொன்ன நம்பரை நான் சொல்கிற முறையில் நீங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்செட் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பணம் வரும். இதுக்கு பேர் தான் அந்த மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மாலிக் பாய் சொல்லிட்டு கையில் எழுதிட்டு உட்காந்து மேலே பார்த்தா மேலே வந்து பிச்சுக்கிட்டுலாம் வராது, கோடியும் வராது. அந்த இன்செட்டில் நம்ம எங்கே மாட்டிக்கிட்டு ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு தருணத்தில் நம்ம நிற்கிறோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிற்கும் போது அந்த நேரத்தில் வந்து நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு அந்த பணம் உதவும். அந்த பணம் டக்குன்னு வர்றதுக்கு தான் அந்த விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். உங்கள் லெஃப்ட் ஹேண்டு, ஸோ இடது கை, உங்களுடைய இடது கையில் கட்டை விரல், நல்லா பார்த்துங்க, இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரமேடுக்கு என்ன பண்ணணும், திருப்பி சொல்கிறேன், இடது கை கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க மக்களே. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 2 மாதிரி எழுதணும். 2 மாதிரி இல்லை, 2 தான் எழுதணும். 2 எழுதிட்டு இப்படி 2 எழுதி இனி கீழே வர கோடை மட்டும் கொஞ்சம் நீட்டாக வலிக்கணும், ரொம்ப நீட்டாக வலிக்கக்கூடாது. 2 இப்படி நீட்டாக இழுத்துட்டு இதில் ஒரு கோடு போடணும். ஸோ 2ஆவும் எழுதிடணும். அந்த 2 கோடு கொஞ்சம் இழுத்துட்டு ஒரு கோடு இழுத்துட்டிங்கன்னா 2 ஆகிடும், 2 பக்கத்தில் 4 ஆகிடும். ஸோ மொத்தம் 6 ஆகிடும். இதை எழுதிட்டு எந்த இன்சிடென்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் காசு கட்டணும், ஆனால் ஏதோ ஒரு இருக்குது, எங்கோ ஒன்று இடிக்குது, தடை இருக்குது, அந்த தடையை இந்த நம்பர் உடைக்கும். எழுதிட்டு சும்மா ஒரு தடவை விட்டுறக்கூடாது, அதெல்லாம் ஆணித்தனமாக எழுதிட்டு அதை குறைஞ்சதும் நீங்கள் ஒரு 20 30 40 தடவை அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. தற்செயலாக வேலை செய்யணும், டக்குன்னு பார்க்கணும், ஒருத்தட்ட பேசணும், டக்குன்னு பார்க்கணும், ஒரு மொபைல் எடுக்கும்போது பார்க்கணும். ஸோ நீங்கள் அதை பார்க்க அன்னைக்கு ஒரு நாள் பொழுது. இந்த மேஜிக்கல் நம்பரில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, தினைக்கும் எழுதக்கூடாது, தினைக்கும் பார்த்துக்கூடாது, தினைக்குமே இந்த மேஜிக்கல் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு தருணம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஒரு இடத்துல நிற்கிறோம், டக்குன்னு ஒரு ஹெல்ப் வேணும், யார் மூலியமாக நமக்கு இந்த பணம் வரணும்னா
பணம் வரதுக்காக அந்த மேஜிக்கல் நம்பர். ஸோ இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே சுக்கரமேட்டில் கட்டை விரலுக்கு கீழே 2 எழுதுகிறோம். 2 எழுதிட்டு இப்படி எழுதிட்டு 2 வந்து இப்படி நீட்டாக கோடி இழுக்கிறோம். ஒரு கோடி இழுக்கிறோம். அது 2 ஆகிடும் 4 ஆகிடும். அவ்வளோதான். அதை சும்மா இப்படி ஜென்ரலாக இப்படி பாருங்கள். திருப்பி பேசுங்க, ஒர்க் பண்ணுங்கள், திருப்பி பாருங்கள், பேசுங்க, ஒர்க் பண்ணுங்கள், திருப்பி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 30-40 தடவை பாருங்கள். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். மனுஷ ரூபமாகவோ யாரோ ரூபத்தில், இல்லை பழைய காசோ இல்லை உங்கள் காசையோ ஏதோ ஒரு அந்த இடத்துல அந்த இன்சிடெண்ட்டை உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. இது நான் நிறைய நம்பர் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 200% உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்பர் இது. அது நீங்கள் எழுத போகிற இடம் பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு, கட்டை விரலுக்கு கீழே இடது கையில் 200% பணம் தங்குற கை இது. ஸோ நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள். அதுக்குன்னு நான் ஒருத்தன் 2 கோடி தரணும் அப்படின்னு எழுதக்கூடாது. நான் சொன்னது ஒரு சின்ன சின்ன தொகைகள் டக்குன்னு கை மாற்றி கொடுக்குறது, டக்குன்னு வாங்கி கொடுக்குறது. எக்ஸாம்பிள் வண்டி பஞ்சர் ஆச்சா, காசு இல்லையா, ஒரு அர்ஜென்ட்டில் நிற்கிறோமா, ஒரு தரணும். ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள் தராத ஃப்ரெண்டு கூட நீங்கள் கேட்டால் கொடுத்துருவான். இப்படி ஒரு எழுதிட்டீங்க, ஒரு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, ஒரு எமர்ஜென்சி எனக்கு 1000 ரூபா வேணும், யார்ட்டுமே இல்லை, ஒருத்தங்கிட்ட கேட்டால் அவன் தரவே மாட்டான் எப்போவுமே. ஆனால் நீங்கள் எழுதிட்டு ஒரு 20-30 தடவை இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவன் கொடுத்துருவான். தராதவங்க கூட காசு கொடுப்பான். அந்த மேஜிக்கலுக்கு அந்த ஆனால் முழு நம்பிக்கையோடு எழுதணும், முழு நம்பிக்கையோடு பார்க்கணும். தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த மாலிக் பையை ஃபாலோ பண்ணுங்கள். பினா நம்பிக்கை, பினானா நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோவும் பண்ணாதீங்க. நான் சொல்கிற பரிகாரம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. நம்பிக்கை வச்சா தான் நம்மளோட மூச்சு நைட்டு தூங்கி கால் எந்திரிப்போமே. நம்பிக்கைனா கால் எந்திரிப்போமே தெரியாது, எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் நாளைக்கு வண்டி வாங்கி வைக்கிறதுக்கு நாளைக்கு எந்திரிப்போன்னு, வீடு கட்டுறதுக்கு நாளைக்கு எந்திரிப்போன்னு, கல்யாணம் பண்ணுறதுக்கு நாளைக்கு எந்திரிப்போன்னு, புள்ள பெற்றுக்கிறதுக்கு நாளைக்கு எந்திரிப்போன்னு, இவ்வளோ நாளைக்கு எந்திரிப்போன்னு நம்பிக்கை வைக்கிறோம்ல. அதே மாதிரி தான் சொல்கிற எல்லா பரிகாரமும் இறைவன் சாட்சியாக எல்லாமே முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அரை நம்பிக்கையோட இதெல்லாம் பண்ணால் சும்மா பாய் சொல்கிறாரு 2 நாள் எழுதிட்டு லெஃப்ட் கையில் எழுதி பார்த்தா வந்துருமான்னு பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு வரலைன்னா என்ன சொல்லுங்கள், கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய். அற்புதமான தகவலாக சொன்னீங்க. ஏன்னா அவசர பண தேவைக்கு ஒரு சூட்சம நம்பர் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்வதின் மூலமாக தான் மக்களுக்கு தெரிய வருது. நல்ல ஒரு பதிவாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.